பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபை இரக்கம் தயவுக்காக நன்றி ராஜா. கடந்த வருடம் முழுவதும் கண்ணினிமை போல எங்களை பாதுகாத்த என் தேவனாய் கர்த்தர் 2024ஆம் ஆண்டில் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுடைய கூடாரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். தேவரே நீர் உம்முடைய சமூகம் எங்களை வழி நடத்தட்டும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் நிதானித்து பார்க்கும்போது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென், அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் வழி நடத்தி கொண்டு வருகிறார். இந்த வாக்குத்தத்தம் நம் மாதம் ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்து நாம் ஜெபித்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கு புது வருட வாக்குத்தத்தம் மட்டும் வச்சுக்காதீங்க. எப்போயோ கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏதோ வாக்குத்தத்தத்தை கொடுத்தாங்க, இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் என்னை நடத்துவார், என் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், பூரிப்பாக இருக்குன்னு தயவு செய்து ஏமாந்து போகாதீர்கள். யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு நடக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் செழிப்பு எப்பொழுதும் இருக்கும். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது தோட்டத்தை ஆரம்பித்து தோட்டத்திலே முடிகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் மனிதனை உருவாவதற்கு முன்பாக மனிதன் தன் சாயலை கொடுத்து தன் சுவாசத்தை ஊதி ஒரு ஆதாமை உருவாவதற்கு முன்பாகவே அவனுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து எல்லாவற்றையும் உருவாக்கினார். என்னங்க, ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ, ஒரு தாயானவளோ ஒரு தகப்பனானவோ தன் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செய்கிறார்களோ, அதுபோல தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே முதல்ல தோட்டத்தை உருவாக்கினார். அந்த தோட்டத்தில் அநேக கனி கொடுக்கிற விருட்சங்களை, செடிகளை, மரங்களை வைத்தார். அதன் பின்புதான் தோட்டத்துக்குள்ளார ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு போய் வைத்தார். அல்லேலூயா. பாருங்க, அவன் கீழ்ப்படியாமை நிமித்தம், ஆதாம் ஏவாளுடைய மீறுதல் நிமித்தம், தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே அந்த தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. அந்த தோட்டத்திலிருந்து துரத்தப்பட போது தேவன் என்ன பண்ணாரு? அப்படியே விட்டுல, மறுபடியும் அந்த தோட்டத்துக்குள்ளார அந்த மக்களை கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய பிதாவினுடைய திட்டம் இருந்ததினாலே தன் நேசகுமாரனை ஒப்பு கொடுத்து அந்த தோட்டமாகிய சபையிலே நம்மை சேர்த்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த தோட்டத்தில் செழுமையான காரியங்கள், எந்தெந்த பழ வகைகள் எதை வைக்க வேண்டுமோ அதை வைத்து அந்த முதலாளி என்ன செய்யணுமோ அதை நேர்த்தியாக செய்தார். எது செய்யணுமோ அதை மட்டும் செய்யப்பா, செய்யக்கூடாததை நீ செய்யாதே என்று தேவன் என்ன பண்ணார்? அந்த தோட்டத்தில் அவர்கள் கட்டளை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் மீறுதல் வந்ததினாலே தோட்டத்தை விட்டு இருவரையும் துரத்தினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். மனிதன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதினாலே சொல்லப்பட்டிருக்கிறது,
சங்கீதம் 22:6 ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, சங்கீதக்காரன் பாடுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை அந்த மண்புழுவுக்கு ஒப்பிட்டு காமிக்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த மண்புழு அந்த நிலத்தில் இருக்கும்போது தான் அதில் இருக்கிற செடிகள், மரங்கள் செழித்திருக்கக்கூடியதாய் மாறுகிறது. அந்த மண்புழுவுக்கு கண் கிடையாது. அல்லேலூயா. அந்த மண்புழுக்கு கண்ணு கிடையாது. தோட்டத்தை முழுவதும் அது சுற்றி வந்தாலும் பிறரை பார்க்கக்கூடிய அந்த மனக்கண் அதுக்கு கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, நாமளும் ஒரு நாளில் குருடாக தான் இருந்தோம். கர்த்தர் நம் கண்களை திறந்து வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் அதுபோல குற்றமுள்ளவர்களை கண்டும் காணாதவர் போல இருக்கிறார். குருடு இல்லை, அவர் நல்ல கண்ணு தெரிஞ்ச தேவன்தான். ஆனால் அவர் காணாதவர்கள் போல இருக்கிறார். இருந்தாலும் நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்ததை பார்க்க முடிகிறது. ஒரு புழுவுக்கு சமமாக தன்னை தேவன் அங்கே காமிக்கிறதை பார்க்க முடிகிறது. அதே புழுவுக்கு காது கிடையாது. நீங்கள் என்ன பேசினாலும் அது கேட்காது. தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோல தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்து அநேக உபத்திரமான பேச்சுகள், நிந்தைகள் தன் காதிலே கேட்டாலும் அதை கேளாதவர் போல அவர் இருந்தார். இருந்தாலும் நம்முடைய கஷ்டங்கள், பாவங்கள் மன்னித்து நம்முடைய தேவைகள் எதுவோ அதை கேட்கும்போது அதுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தாவீதின் குமாரனே, மனமிறங்கும் மனமிறங்கும் என்று குருடர்கள் கூப்பிடும்போது அவர்களுக்கு மனம் இறங்கினார். பிசாசினுடைய கட்டுகளில் இருந்த தன்னுடைய பிள்ளைக்காக அந்த தகப்பனார் கூக்குரல் இடும்போது மனம் இறங்கினார். 10 குஷ்டரோகிகள் தேவனிடத்தில் வரும்போது அவர்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய தேவனாயிருந்தார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம் கஷ்டங்களை பார்த்து அதற்கு விடை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே புழுவுக்கு நாக்கு கிடையாதுங்க. மனுஷன் நம்மிடத்தில் யாரெல்லாம் பற்றி நம்ம குறை பேசுவோம். இயேசு பற்றி கூட குறை பேசுகிறாங்க. அவர் தெய்வமே இல்லை. பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் நமக்கு தெய்வமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, தீமையான காரியங்கள், தீவைகளை பேசாதபடி நன்மையான காரியங்கள் பேசும்படியாக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சத்தியத்தை பேசி இந்த உலகத்தில் வந்து எல்லாருடைய பாவங்களுக்காகவும் நீதிமானார் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று நம் வேதத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல அந்த மண்புழுவுக்கு கரங்கள் கிடையாது. அல்லேலூயா. ஏன் அதை இந்த மண்புழுவுக்கு ஒப்பிட்டு காமிக்கிறார்கள் பார்க்கும்போது, தன்னிடத்தில் எதுவுமே இல்லை என்றாலும் மற்ற அந்த மண், அந்த தோட்டத்திற்கு அது நல்ல ஒரு செழிப்பை, அந்த மரம் வளரக்கூடியதுக்கு தேவையான உரங்களுக்குரிய காரியங்கள் அதில் நல்ல பக்குவப்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த மண், அந்த புழு. தேவனுடைய பிள்ளைகளே, என்னதான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அந்த மண் போகும்போது அந்த புழு அந்த மண்ணை பற்றி கொள்ளக்கூடியதாக இல்லை. அதுபோல இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாலும், இந்த பூமியில் அவர் பிறந்தாலும் அந்த அவர் மண்ணு பொருளுக்காக அவர் சார்ந்திருக்கவில்லை. பரலோக தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாகவே இந்த உலகத்துக்கு வந்தார் என்று நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அதே மண்புழுவுக்கு தலை இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவும் அந்த மண்புழுவுக்கு ஒப்பாய் காமிக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தன்னை தலையாக நினையாதபடி பிதாவை தலையாக நினைத்து அவர் திட்டத்தை நிறைவேற்றும்படியாகவே இந்த பூமிக்கு வந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம குடும்பத்துக்கு தலையாய் இருந்தாலும், ஆனால் நம் அனைவருக்கும் தலையாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்மானத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி திட்டமாக இருக்கிறது. அதுபோல அந்த மண்புழுவுக்கு அழகு இல்லை.
அழகு இல்லாவிட்டாலும் அதுபோல இயேசு கிறிஸ்துவும் நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் அழகில்லாதவர்களாக நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர் என்ன பண்ணாராம், ஏற்றுக்கொண்டார்னு பார்க்கும். அப்போது அந்த தோட்டத்துக்கு மண்புழு இருக்குமானால் அந்த தோட்டம் எப்படி செழித்திருக்குமோ அதுபோல் தேவனுடைய பிள்ளைகளை இந்த தோட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிற மண்புழுக்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. நம் மண் என்று நாம் நினைவு கூற வேண்டும். நம்மளாம் மனிதர்களாக இருந்தாலும் யாரா நாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? மண்ணினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அது ஆதாம் உருவாக்கப்பட்ட போது தேவ வஸ்திரத்தை, வெண்ணாடையை போர்த்தியவனாக இருந்தான். அவன் மேல அந்த மகிமை இருந்ததினாலே தேவனோடு உலாவினான் என்று பார்க்கிறோம். எப்பொழுது மீறுதல் வந்தாதோ அப்பொழுதே அவனுடைய வாழ்க்கையில் என்ன போச்சு, அந்த ஒளிமழை மறைந்து போது நிர்வாணையாய் நின்றான் என்று பார்க்க. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ பிள்ளைகள் இப்போது தோட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஒளி வீசுகிற நீங்கள் நட்சத்திரங்களாய் இருக்கிறீர்கள். உங்களை பார்க்கும்போது ஒரு இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாய், வெண்ணாடை போர்த்திறவர்களாய் இருக்க வேண்டும் என தேவனுடைய திட்டமாக இருக்கு. அப்போது இந்த தோட்டத்திலே நாம் வாழ்கிறோம் என்றால், இந்த தோட்டத்தில் செழிப்பாய் நாம் இருக்க வேண்டும் என்று யார் ஒருவர் விரும்புகிறார்களோ அவர்கள், வேதம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை நல்ல ஒரு முடிவு எடுத்துக்கங்க. நான் செழுமையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நீங்களும் சொல்லுங்க. நீங்கள் செழுமையாக இருக்கணும்னா ஒன்று செய்யுங்க. அந்த தோட்டத்துக்கு முதல்ல என்ன பண்ணுறீங்க, இந்த செடி வளர்னாக்கா நல்லா குத்துங்க, முள்ளுலாம் எடுங்க, பழைய முள்ளெலாம் கிண்டி வெளியெடுத்து போடுங்க, நல்ல தண்ணி ஊற்றுங்க, அப்பொழுது செழுமை வரும். அல்லேலூயா. அதுபோல் உங்கள் இருதயமாகிய தோட்டத்துக்குள்ளார வேத வசனத்தை நீங்கள் போடுவதற்கு முன்பாக அந்த இருதயத்தில் இருக்கிற தேவையற்ற கிரியைகளை எடுத்து போடுங்கள். பழைய காரியம் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கள். புதியதை கொண்டு வாருங்கள். அந்த புதியதை கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் வேதத்தை இரவும் பகலும், சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தில் பிரியம் தேவை. அல்லேலூயா. சகோதரர் ஒரு எத்தனை மாதத்தில் முடிச்சிங்க? ஒரு 1 இயர். ஓகே, சந்தோஷம். 1 வருடத்தில் படித்து முடிக்க வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை இருந்ததினாலே, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த 1 வருஷத்தில் பைபிள் முடிச்சிருக்கீங்க? இந்த 1 வருஷத்தில் எத்தனை பேர் கை உயர்த்துங்க? 3 பேர். 3 பேர், மற்றவங்களாம் இல்லை, இல்லையா? நான் பொதுவாக சொல்கிறேன். அதிக முறை படித்திருப்பீர்கள், நான் இதெல்லாம் சொல்ல. எத்தனையோ முறை பைபிள் படிச்சிருப்பீங்க. இந்த வருஷம் முழுசாக படிச்சிருக்கிறவங்க அப்படிங்கும்போது 3 பேர் கை உயர்த்து. ஆனால் அந்த சகோதரர் படிக்க வேண்டும், படித்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் வைத்ததினால்தான் படிக்க முடிந்தது. அல்லேலூயா. அதுபோல் தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தில் நமக்கு ஒரு பிரியம் தேவை. எனக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். பிடித்தது தான் போய் வாங்குவீங்க, பிடிக்காததெல்லாம் போய் வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. அதுபோல் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானது முதல் அடிப்படை ஒன்று வேதம். அந்த வேதத்தை நீ என்ன பண்ணுமா, பிரியமாய் எடுத்து இரவும் பகலும் வேதத்தை படிப்பதில் அதை தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. அதில் இருக்கிற ரகசியங்கள், பொக்கிஷங்கள், புதையல்கள், வெளிப்பாடுகளை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏதோ பைபிள் எடுத்து ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு படிச்சுன்னு போகிறதே இல்லை. ஏன் சிருஷ்டித்தார், எதற்காக சிருஷ்டித்தார், காரியம் என்ன என்பதை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் நிதானித்து பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்கள் அதில் இன்னும் ஆழமாக போக போக கடலில் முத்து எடுக்கிறவங்க மேலோட்டமாக எடுக்க முடியாது. என்ன பண்ணணும், உள்ளே போய் நல்லா முழுகினாதான் முத்துக்கள் கிடைக்கும், இல்லையா? அதுபோல் முத்துக்கள் வேதத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று யார் ஒருவர் விரும்புகிறீர்களோ அவர்கள் என்ன பண்ணுமா, ஆழமான சிந்தனை உள்ளவர்களாய் தேவ வசனத்தை பிரித்து பார்க்கக்கூடியவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். நீங்களாம் பாக்கியவான்கள், உங்களுக்கு பாசமாக கிடச்சிருக்காங்க அதுக்காக. அல்லேலூயா. ஆமாங்க, அவங்க கிடச்சிக்கிறது உங்களுக்கு பொக்கிஷம்.
தயவுசெய்து நீ வேதத்தை படிங்க, அவங்களிடத்துல வந்து உட்காருங்க. கமாலியல், நான் வந்து அவங்கள மேன்மைப்படுத்தி பேசலை, சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறேன். கமாலியன் பாதப்படியில் பவுலுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது இல்லையா? நமக்கு பாசமாக கிடைச்சது பாக்கியம் நீங்கள் நினச்சிங்க. உண்மையாகவே அநேக வெளிப்பாடுகளை கர்த்தர் அவர் மூலமாக உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். நாங்கள் படித்து முடித்து விட்டோம் என்று இதுவரை நினைக்கவே இல்லை. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்போது படிச்சுக்கிட்டே இருக்கோம். குறைஞ்சபட்சம் 2001 வந்தோம், குறைஞ்சபட்சம் 23 ஆண்டுகளாக நாங்கள் படித்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு முழுசாக தெரியல. அல்லேலூயா. நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. அதுக்காக அநேக செலவுகளை செய்து கொண்டிருக்கிறோம். கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை, வேதத்தில் இருக்கிற பிரியம், அதை எப்படிலாம் நாங்கள் ரெடி பண்ணி மற்றவங்களுக்கு நேற்றைய தினத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரிண்ட் போட்டு ஒரு புக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். என்னுடைய வேலையை ரெடி பண்ணுறது தான், படிக்கிறது மட்டும் இல்லை. நாளைக்கு நாங்கள் மறைந்தாலும் அந்த வார்த்தை உங்களுக்கு வேண்டும் என்பது என்னுடைய வேலை. என் ஆஃபீஸில் பாருங்கள் எவ்வளோ பிரிண்ட் அவுட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோல் வேதத்தில் நீங்கள் பிரியமாக இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுவாராம், அநேக ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி காமிப்பார். அல்லேலூயா. அப்போது நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னாக்கா ஜொலிப்பீர்கள். தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நீங்கள் அநேகருக்கு பிரதிபலிப்பீர்கள். தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது மேன்மைக்குரியவர்களாய் கர்த்தர் வைப்பார் என்பது நிச்சயம். அடுத்து சொல்லப்படுது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, சாதாரணமாக ஒரு நீங்கள் கை கழுவுகிற காலு கழுவுகிற தண்ணி ஓடுகிற இடத்துல பார்த்தா கூட நீங்கள் சாப்பிட்டு போடுற அந்த கொட்டை கூட வளர்ந்து பலன் தருகிறது. அல்லேலூயா. ஆமாம் தானே? அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சாப்பிட்டு போடுகிற கொட்டை பலன் தரும் என்றால், தேவ ஜீவனுள்ள பிள்ளைகளாக உங்களுடைய தோட்டத்தில் வைத்திருக்கிறாரே, உங்களுடைய பலன் என்ன? நீங்கள் எப்படி வளர்கிறீர்கள்? நீங்கள் வளர வேண்டும் என்றால் அந்த வேதத்தை படிக்கும்போது தேவ ஆவியானவர் ஊற்றாய் உங்களிடத்தில் உங்கள் இருதயத்தில் அங்கே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அவர் தான் ஜீவ ஊற்று. அவர் உங்களுக்குள்ளே இருப்பாரானால் உங்களுடைய செடி அப்படியே செழித்து பெரிய மரமாக ஆகி அது மற்றவர்களுக்கு நேல் கொடுப்பது மட்டுமில்லை, அதில் பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கும்போது அநேகர் வந்து அதிலே புசிப்பார்கள், திருப்தி அடைவார்கள். அவர்கள் அந்த மரத்தை, அதாவது உங்களை ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் நடத்துறாரு. நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கலன்னா நீங்கள் காண முடியாது, அதனுடைய ரகசியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்படிப்பட்டவர்கள் தான் வறட்சியான காலத்தில், அங்கே வேதம் வறட்சியான காலத்தில் யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்களுடைய தேவையை தேவன் சந்திப்பார். அல்லேலூயா. எலியாவுடைய காரியங்களுக்கு தெரியும். எலியா தேவனுடைய வார்த்தையை கேட்டான். அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக, அரசனுக்கு விரோதமாக தேசத்தில் மழை பெய்யாது சொல்லிட்டு தைரியமாக போய் சொன்னான். அவர் சொல்லிட்டுல ஓடி போய் என்ன பண்ணுற, நீ ஆத்தங்கார ஓரத்தில் போய் நீ ஒளிஞ்சிக்கோ. நிறையா இது கர்த்தர் சொன்னார், ஓடி போய் ஒளிஞ்சிக்கின்றாரு. ஏமா ஒளியாமை அங்கே இருக்கலாம்ல? இல்லை, கர்த்தர் மிராக்கல் செய்ய வேண்டும் என்றால், ஒரு வித்தியாசத்தை தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன பண்ணுமா, அவர் சொல்லுகிறத அப்படியே கேட்கணும். ஏன் அப்படின்னா கேள்வியே கேட்கக்கூடாது. புரியுதா சொல்லுது? தேவனுடைய பிள்ளை சொல்லப்பட்டிருக்கிறது 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீ இந்த வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு அந்த ஆற்றின் ஓரமாய் நீ போய் ஒளிந்து கொள். ஒளிந்து கொள்ளும்போது இந்த தேசத்தில் மழையில்லாத சூழ்நிலை இருந்தாலும் அந்த ஆற்றில் ஓடுகிற தண்ணீரை நீ குடித்து கொண்டிருக்கும் போது உனக்கு தேவையான எல்லா காரியங்களையும், அதாவது உனக்கு தேவையான ஆகாரத்தை தேவன் என்ன பண்ணுவாராம், காக்கை கொண்டு உனக்கு போஷிப்பேன், அவைகளுக்கு அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. நீ எதுக்கு அழிந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. 2024ஆம் ஆண்டில் வந்திருக்கிறோம் தேவ பிள்ளைகளை. எலியாவை போல தேவனுடைய வார்த்தைக்கு நம் கீழ்ப்பட்டு நடப்போமானால்
எப்பேற்பட்ட வறட்சிகள் வந்தாலும் சரி, பஞ்சங்கள் வந்தாலும் சரி, கடந்த காலத்தில் கொள்ளை நோய்கள் வரும்போது கர்த்தர் நம்மை அரண் போல பாதுகாத்த தேவன் இந்த 2024 சொல்றார், நீ எலியாவை எப்படி நான் போஷித்தேனோ அதுபோல உம்மை நான் போஷிப்பேன். அல்லேலூயா. காக்கை ஏதாவது சைட்லேருந்து கர்த்தர் கொண்டு வருவாருங்க. காக்கை எந்த செயல், அதை பற்றி உனக்கு எது, எந்த செயலிருந்து வந்தால் உனக்கு என்ன, உனக்கு தேவை ஆகாரம். கர்த்தர் அந்த ஆகாரத்தை தருவார், அது எந்த வித மாற்றமும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டும் இல்லை, அவங்க சொல்றாரு, எப்பா இங்கே தண்ணீர் வற்றியது, இப்போ என்ன பண்ற, நீ சாரி பார்த்துக்கு போ, அந்த விதவையினுடைய வீட்டுக்கு போ, நான் அவளுக்கு கட்டளையிடுறேன், அவன் உன்னை போஷிப்பா. தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை கொண்டு எலியாவை கொண்டு தான் சாரிபாத்தினுடைய குடும்பத்தை போஷிக்க தேவன் சித்தம் கொண்டார். புரிஞ்சுங்க. அவர் சொல்றாரு, நீ அங்கே போ, அவள் உன்னை போஷிப்பாள். அல்லேலூயா. பாவம் அந்த அம்மா விதவை, கைப்பிடி மாவு அதை சுட்டு தன் பிள்ளைக்கும் அவளுக்கும் சாப்பிட்டு மரித்து போக வேண்டும், செத்து போகணும்னு நினைக்கிறா. அந்த நேரத்தில் போய் இவன் என்ன கேட்குறான், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருந்தா கொண்டு வா அப்படின்னு கேட்குறான் இல்லையா. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அம்மா சொல்கிறாங்க, கொஞ்சம் அப்பம் என் கையில் இருக்கிறது, அதோ மாகு, அதோ அந்த பிடி மாவை என்ன பண்ணுறேன் செய்து நானும் என் பிள்ளையை சாப்பிட்டு செத்து போகிறோம் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த மனுஷன் சொல்றான், இதோ நானும் என் குமாரன் செத்து போகிறோம். அதை சொல்ற பாருங்க, எலி அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. நீ சாகன்னு தான் நினைச்ச இல்லையா, இருக்கிற மாவளை நீ ஆயத்தப்படுத்து, அதில் இருக்கிற முதல்ல ஒரு சிறிய அடையை என்னிடத்தே கொண்டு வா, பின்பு உனக்கும் குமாரனுக்கும் என்ன செய்யணும் அதை பண்ணலாம். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, அவள் அப்படியே கீழ்ப்படிந்தாள். இவன் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், அதே மாதிரி இவனும் கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்ததுனால அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள்லாம் இல்லைன்ற ஒரு சூழ்நிலை இனிமேல் வரக்கூடாதுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நீ அதை என்ன செய்ய வேண்டும், நேர்த்தியாய் செய்யும்போது, கர்த்தருக்காக நீ கொடுக்கிற காரியங்கள் நேர்த்தியாய் செய்யும்போது கர்த்தர் எந்த குறைகள் இல்லாதபடி அவர் என்ன பண்ணுவார், நிறைவாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்காக உண்மையும் உத்தமமாய் நீதியாய் செய்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீர் ஊற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் நம்மை சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு உண்மை உத்தமமாய் அவர் எதை எதிர்பார்க்க அதே மாதிரி நடப்போமானால் அவருடைய வாழ்க்கையில் பசியும் இருக்காது, தாகமும் இருக்காது. அவருடைய ஆத்துமாவை திருப்தியாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆத்துமாவில் திருப்தி தேவை. சரீர பிரகாரம் என்ன தேவையோ கர்த்தர் நேர்த்தியாய் சந்திப்பார். ஆத்துமாவில் நமக்கு திருப்தி தேவை. யோவான் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை நாம் நிதானித்து பார்க்கும்போது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பெண்ணிடத்திலே தண்ணீர் குடிக்கும்படியாக அவன் அந்த யாக்கோபினுடைய கிணத்துல போய் தண்ணீர் மொள்ளும் போது போகிறாரு. போயிட்டு கொஞ்சம் தண்ணீர் கேட்குறாரு. அவங்க உன்னிடத்தில்
அதாவது அங்கே வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது சமாரிய நாட்டலை வச்சு தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவனை நோக்கி தாகமத்துக்கு தண்ணீர் தாய் என்றான். யூதர்கள் சமாரியுடன் சம்பந்தம் கலவாதபடியினாலே சமாரியஸ்ரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியஸ்ரீயாக என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் என்னார் என்பதை நீ அறிந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அல்லேலூயா. அதுக்கு சொல்றா, உங்களிடத்தில் முண்டு கொள்ள பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆயமாக இருக்கிறதே, என்ன எங்கிருந்து உமக்கு ஜீவத்தண்ணீர் உண்டாகும் என்றால். அல்லேலூயா. அது சொல்றாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அதாவது தோண்டப்பட்டிருக்கிற நீரூற்று மண்கள் சரிந்து அடைப்புகள் இருக்குமானால் 2024ஆம் ஆண்டை மறுபடியும் அந்த நீரூற்றை நீங்கள் புதுப்பித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் நீரூற்றுக்காக தோண்டின போது அவங்களாம் வந்து மூடிட்டு போயிட்டாங்க. அதே இதில் தான் ஈசாக்கு போய் நோண்டுறாங்க நீரூற்று. எல்லாரும் மத்தியில் ஒரு சாட்சி அந்த தண்ணீர் புறப்பட்டு வந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் காணும்படியாக உங்களுக்கு இருதயமாகிய அந்த கிணறுக்குள்ளார ஏதாவது அடைப்புகள் இருக்குமானால் அதை வேத வசனத்தை கொண்டு நீங்கள் அதை சுத்திகரிக்கும் போது கர்த்தருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? நீரூற்றை புறப்பட செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களே அதற்கு ஆலயமாக இருக்க ஆலயத்திலிருந்து தான் நீரூற்றே ஓடும். ஏன்னா அந்த நீரூற்றாகிய ஆவியானவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. இது புறப்பட்ட அநேகருடைய ஆத்மாவை அது திருப்திப்படுத்துகிறதா இருக்கும். 2024ஆம் ஆண்டில் நீங்கள் மற்றவர்களை திருப்திப்படுத்துகிறவர்களாக இருங்கள், கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்துவார். அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீத புஸ்தகம் 36:8 சொல்லப்பட்டிருக்கிறது, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஆலயத்துக்குள்ளார வருகிறோம். அவருடைய தோட்டமாகிய ஏதோனுக்குள்ள வந்திருக்கிறோம். வந்திருக்கிற நீங்கள் திருப்தி, பூரண திருப்தி, சம்பூரணமான திருப்தி அடைவர்களாயும் பேரின்ப நதியினாலே நீங்கள் என்ன பண்ணுமா? தாகத்தை தீர்த்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அந்த தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால் ஆவியானவருடைய உந்துதல் உங்களுடைய இருதயத்திலே எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீரூற்றில் போய் நீங்கள் தண்ணி போட்டீங்கன்னா தண்ணியை வந்துக்கிட்டே இருக்கும். அது எடுக்க சொர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை எடுக்கலைன்னா அந்த அடைப்பு நின்று போகும், அழுக்கெல்லாம் படிச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை புதுப்பிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. புதுப்பித்து தேவன் என்ன பண்ணுவார்? உங்களை அநேகர் மத்தியிலே ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, அதே ரெவலேஷன் புஸ்தகம் 22:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். அல்லேலூயா. பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொல்வார், நீங்களே என்னுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அந்த ஆலயமாகிய தோட்டத்துக்குள்ளார உங்கள் இருதயத்துக்குள்ளார தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது. எப்படி வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியில் அந்த நீரூற்று புறப்பட்டு வரும்போது எல்லாருடைய ஆத்மாவை தீர்க்கிறதோ அதுபோல உங்களுடைய இருதயத்திலிருந்து தேவ ஆவியான உங்களுக்குள்ளே வாசம் செய்வாரானால், அந்த வாசஸ்தலத்திற்குள்ளே அவர் ஆளுகை செய்வாரானால், அங்கிருந்து ஜீவ ஊற்று உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்துடைய வாழ்க்கை மட்டுமல்ல, உற்றார் உறவினர்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, உங்களை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஜீவ ஊற்று புறப்பட்டு கர்த்தர் அவரிதமாக ஆசீர்வதித்து அநேகர் மத்தியில் உங்களை தேவன் சாட்சியாக வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது,
பசியாக இருக்கிற லூக்கால் சொல்லுவோம் 6:21, ஏன்னா டைமிங் போகுது, அதுக்காக நான் சுருக்கமாக படிக்கிறேன். 6:21 லூக்கால, இப்பொழுது பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடையீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில், கடந்த வருடத்தில் அநேக பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், போராட்டங்கள் இருந்திருக்கலாம், வறுமைகள் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், நீ பாக்கியவான்பா. இந்த சூழ்நிலை என்னை விட்டு நீ பின்னோக்கி போகல, என்னையே நீ சார்ந்திருக்கிறல, இனி உன்னுடைய வாழ்க்கையில் பசி இருக்காது, நீ திருப்தியாய் இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் திருப்தி வேணும்னாக்கா இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வர வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வர வேண்டும் என்றால் நீங்கள் வேத வசனத்தை அனுதினமும் தியானிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வார்த்தையாகிய தேவன் தான் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 25:9 சொல்லப்பட்டிருக்கிறது, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, சாந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. இயேசு கிறிஸ்து தாழ்மை உள்ளவராய் இருந்தார். அநேக உபத்திரவங்கள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? விட்டு கொடுத்தார் எல்லாவற்றையும். ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய திட்டமாயிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், எதிர்ப்புகள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் நீ யாரு? நீ கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கிற, கர்த்தராகி தேவனுடைய பிள்ளையா இருக்கிற, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற. அவருடைய சிந்தை, அவருடைய சாயல் உங்களுடைய இருதயத்திலே, உங்களுடைய முகத்தில், உள்ளான இருதயத்துக்குள்ளார இருக்கணும். அதான் சொல்றாரு, எல்லாவற்றிலும் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களை கொண்டு தாங்க மற்றவர்கள் ரட்சிக்கப்படணும். நீங்கள் இருக்கிற முந்தி எப்படிலாம் இருந்தீங்களோ வேறு விஷயம். உங்களை கொண்டு உங்களை சார்ந்திருக்கிற குடும்பத்தார் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் நீங்கள் சாந்தத்தோடு இருப்பீர்கள் என்றால் தேவன் என்ன பண்ணுவாராங்க? அவர்கள் தன்னுடைய வழியை போதிப்பார். அல்லேலூயா. அநேகர் வழி தெரியாமல் எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்காங்க விடுதலைக்காக. ஆமென். ஆனால் முழுமையான விடுதலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் கர்த்தராகிய தேவன் நமக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்த, அந்த வழி, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன், அவர் தான் இயேசு. அல்லேலூயா. அவருக்குள்ளே யாரெல்லாம் கடந்து போக வாஞ்சியாக இருக்கிறீர்களோ அதுக்கப்புறம் நித்தியத்துக்குரிய வழிகளை கர்த்தர் உங்களுக்கு போதிப்பா. சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தேவனுடைய பிள்ளைகளை, நடக்கக்கூடிய காரியங்களை போதிப்பது மட்டுமல்ல, வழியை காட்டுவதும் அல்ல, கண்ணை தன் மீது வைத்து எப்போதும் உறங்காதிருக்கிற தேவன் நம் மீது கண்ணை வைத்து அவர் சொல்றாரு, நீ நடக்க வேண்டிய காரியம் பிரச்சனை வருதுன்னா அவரிடத்துல ஆலோசனை கேளுங்க. ஆலோசனை கேட்கும்போது அவர் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருவார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கார். அல்லேலூயா. ஏதோ இப்போ மட்டும் ஆலோசனை சொல்லிட்டு ஒதுங்கி சரிப்பா போயிட்டு வரமா அப்படின்னு சொல்ற தேவன் அல்ல, எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 48:14, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். மரண பரியந்தம் வரை நம்மை நடத்தி, அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 73:24, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். ஆமென். அல்லேலூயா. மகிமை ஒன்று இருக்கிறது, பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, 1000 வருட அரசாட்சி ஒன்று இருக்கிறது, அதுக்கப்புறம் நித்திய காலம் அவரோடு நாம் இருக்க போகிறோம். அப்படிப்பட்ட இடத்திற்கு நாம் போக வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ஆலோசனையின்படி நீங்கள் நடப்பீர்கள் என்றால் மகிமையிலே, நித்திய மகிமையிலே அவரோடு நம்மை சேர்த்து கொள்வார். யோவான் 16:13 சொல்லப்பட்டிருக்கிறது,
சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. வரப்போகிற காரியங்கள், பரம ரகசியங்கள், தேவ ரகசியங்கள், பரலோகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற மனுஷன் ஏதாவது மறைமுகமாக ஏதோ ஒரு ரகசியத்தை சொன்னாவே நமக்கு தெரிஞ்சிச்சு முன்னாடின்னு நினைக்கிறோம். ஆனால் இது பரம ரகசியம், யாருக்கும் கிடைக்காது, ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நீ அந்த ரகசியத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சகல சத்தியத்தையும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கி நடக்க போகிற ரகசியங்களை தேவன் பண்ணுவாங்க. அவங்கள பேசிக்கிட்டு இருப்பாங்க, இந்த ராஜ்யம் இப்படி பிரிக்க வேண்டும், இப்படி ஆட்சி நடக்க வேண்டும், குமாரனுக்கு ஒரு மனவாட்டி தேவை, நித்திய 1000 வருடத்துக்கு அப்புறம் நித்திய காலம், இதெல்லாம் சொல்லப்பட்டதுனால அதை நமக்கு என்ன பண்ணுறாரு, எப்பா நீ மனவாட்டியாய் மாறும்போது இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் என்ன பண்ணுவாராம், நடக்க போகிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காமிக்கிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஏசாயா புத்தகம் 33:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு உண்மை உத்தமாய் யார் ஒருவர் நடக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கும், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அல்லேலூயா. யார் ஒருவர் தேவனை நம்பி வந்திருக்கிறார்களோ, கர்த்தராகிய தேவன் உலகத்திலிருந்து உன்னை பிரித்து எடுத்து ஒரு மேன்மையான ஸ்தானத்துக்குள்ள வைத்திருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார். நீங்களா யாருங்க? யாரு? கிறிஸ்துவனுடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக கிறிஸ்துவர்கள் என்று நம்ம பேர் பெற்று இருக்கிறோம். நீங்கள் பைபிள் எடுத்துக்கிட்டு போகும்போது உங்களை பார்த்து நமஸ்கரிக்கிற ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இது மேன்மைக்குரிய காரியம். ஒரு கிறிஸ்தவனா ஒரு மேன்மை இருக்கிறது, அது கெட்டு போகிறதுக்கு காரணம் அவங்க நடக்கிற காரியம் தான். நம்ம யாரும் குற்றம் சொல்ல முடியாது. நீ உண்மையாக நடந்தால் கிறிஸ்தவனாக இருக்கிற, உண்மை விட்டு துன்மார்க்கம் நீ கிறிஸ்தவன் அல்ல, தூசிக்கிறவனாக இருக்கிற. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, யார் ஒருவர் உண்மையாக இருக்கிறார்களோ கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்பிலிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். தாவீதை அழைத்தார், உயர்த்தி வைத்தார். யோசேப்பை அழைத்தார், உயர்த்தி வைத்தார். உங்களை என்னை அழைத்திருக்கார், உயர்த்தி வைத்திருக்கார். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் மறந்து போட மூதாதையருடைய காரியங்கள்லாம் நினைச்சு பாருங்க. அதுக்கு தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் உங்களுக்கு முன்னோடியாக வேத பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அதே தேவன், நேற்று ஜீவித்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார், இன்று ஜீவித்து கொண்டிருக்கிறேன், எப்பொழுது ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் உன்னை உயர்த்தி உனக்கு அனுதினமும் என்ன தேவையோ நேர்த்தியாக இருப்பார். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், மற்ற எல்லாவற்றையும் உலகத்தில் இருக்க எவையா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, பஞ்ச காலத்தில் 33:19 சொல்லப்பட்டிருக்கிறது, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, பஞ்சத்திலே அந்த சாரிபாத்தினுடைய விதவை உண்மையாக இருந்ததுனாலே அவர் சொல்றார், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு எந்த அளவுக்கு உரிமையாச்சு, கர்த்தருடைய ஜீவன் மேலே அவர் சத்தியம் பண்ணுறா பாருங்க. புரியுதா சொல்றது? அப்போ அந்த அளவுக்கு தேவன் மீது அவளுக்கு பற்றுதல் இருந்ததுனாலே பஞ்ச காலத்திலேயும் அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவளை கொண்டு ஊழியக்காரியம் போஷிக்க வைத்தார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ அவங்களுடைய மாவும் எண்ணெயும் குறைந்து போகாதபடி கர்த்தர் வைத்தார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் எந்தவித குறையில்லாதபடி அந்தந்த தேவைக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக செய்வார். அல்லேலூயா. இது வரைக்கும் எங்களுக்கு செய்துக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கும் செய்துக்கிட்டு இருக்காரு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உண்மையாக இல்லை. அல்லேலூயா. ஆமென். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் அது குறை இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்கனாக்கா நீங்கள் உண்மையாக இல்லை. நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் நிறைவாக அதை மாற்றுவார். அல்லேலூயா. குறையை மாற்றுகிற தேவன் தான். நம்ம வாழ்க்கையில் இருந்த குறைகளெல்லாம் நீக்கிவிட்டு நிறைவாய் கொடுத்திருக்கிறார். அதுபோல் நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான குறைகளாம் நீக்கி நிறைவானதை அவர் 2024 கண்டிப்பாக அவர் தருகிற தேவன்.
நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும், உண்மை உள்ளவனை கர்த்தர் நேசிக்கிறார். முதல்ல புரிஞ்சுங்க, கொடுக்கிறவர்களுக்கு கொடுங்கள், பிசினாரிதனம் பண்ணாதீர்கள். நான் பாஸ்டருக்குன்னு சொல்ல பொதுவாக யாருக்கோ கொடுக்கணும், கொடுங்க, கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணி கொடுக்கும்போது கர்த்தர் அவரை விதமாய் கொடுப்பார். உதாரணமாய் கொடுங்கள், உதவி பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு செய்யுங்க. அப்போது உதாரண குணமுள்ளவன் ஆத்துமா, நீ கொடுத்து பாருங்களேன், உங்களுக்கு அதில் இருக்கிற சந்தோஷம் மேன்மை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஜோக்கில் கொடுக்கும்போது தாங்க தெரியும். உன்னிமித்தம் ஒருத்தன் சாப்பிட்றான் அப்படின்னாக்கா அது பார்த்து ரசிக்கிற அந்த ரசிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது மேன்மைக்குரியது. கொடுக்கும்போது தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், இன்னும் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றும் ஜோக்கில் போங்க, நாளைக்கு முயற்சி பண்ணுங்க, நியூ இயர் தான், இல்லாத ரோட்டில் 10 பேர் இருப்பாங்க, உங்களால் முடிஞ்ச பேருக்கு 2 பேருக்கு 2 பிரியாணி போட்டில் வாங்கி கொடு, அவங்க சாப்பிடும்போது நின்று பாருங்க. சீரியஸாக சொல்கிறேன், அவங்க சாப்பிட்டு முடிஞ்சவன் உன்னை வாழ்த்துவாங்க, அதில் இருக்க ஆசீர்வாதம் மேன்மைக்குரியதுங்க. மற்றவங்களுக்கு கொடுங்கள், கர்த்தர் அமைதி குலுக்கி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கு 28:25, வெறுநெஞ்சன் வாழ்க்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. எல்லாம் எனக்கு எனக்கு எனக்குன்னு வைத்துக் கொள்வதை விட கர்த்தரை நீ சார்ந்திருக்கும் போது மேன்மைக்குரியவன அழகு செழிப்புக்குரியவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவன் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் அவன் செழித்திருப்பான். அல்லேலூயா. சொல்லப்பட்ட ஏசாயா 61:11ஆம் அதிகாரம் 61:11, பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும், பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும், தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைப்பிப்பது போலவும், கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா சாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நீதியான காரியங்கள் நீ செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக துதி உங்கள் நாவிலிருந்து புறப்படும். எப்பொழுது நான் சந்தோஷமாக இருந்தாங்க என்னுடைய வாழ்க்கையில் துதி வரும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை தன் பூமி தன் பூண்டுகளை விளைவிக்கிறது போலவும், தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை விளைவிப்பது போலவும், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை கொண்டு அதை நீங்கள் விளைவிக்க செய்வீர்கள், அது மற்றவர்கள் உபயோகப்படுமானால் அப்போது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில துதியை கொண்டு வருவார். அவரை மகிமைப்படுத்துவதில் அனுதினமும் அவரை துதித்து, எப்போதும் சும்மா நாத்தியம் பாடிட்டு போறதில்ல, எப்பொழுதும் துதி உங்கள் நாவில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் செய்கிற நன்மைக்கு இடைவிடாமல் என்ன பண்ணும், கர்த்தர் நன்மை செய்தார் என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை கர்த்தர் 2024ஆம் ஆண்டில் கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எசேக்கியேல் 36:35 சொல்லப்பட்டிருக்கிறது, பாழாய் கிடந்த இத்தேசம், பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்று, ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்று என்றும், அவாந்திரமும் பாழும் நிர்மூலமுமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பாவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்க. ஒருவேளை 2023 உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அது காரணம் நாம தான் ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தை வாங்கி வச்சுக்கிறது இல்லை, அதன்படி நம்ம செய்யும்போது தான் அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வகிடி தண்ணி வாங்கி கையில் வச்சுக்கிறது பிரயோஜனம் இல்லை, அந்த தண்ணியை ஊற்றி அதை செயல்படுத்தும் போது தான் அங்கே செழுமை கிடைக்கும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்கு தத்தத்தை நீங்கள் வாங்குவீர்கள் என்றால் அதை நீங்கள் செயல்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, பாயாய் கிடந்த இது தேசம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ தோட்டத்தை போல மாற வேண்டும் என்றால் அங்கே என்ன வேணும், தேவனப்ப ஏதோ தோட்டத்துக்கு 4 நதியை உருவாக்கினார். அல்லேலூயா. அந்த நதி உங்களுக்கு இருதயத்தில் இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியான உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுது அவாந்தரமும் பாழும் நீர்மூலமாக இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேறப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்று மெய்யாக சொல்லுவார்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு குடியேறுகிற
இடமாக, மற்றவர்கள் அங்கே வந்து வாழ்கிற இடமாக கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த இடத்தை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் அதாவது ஏசாயா 35:1-2 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, வறண்டு போயிருக்கிற நிலம் அப்பொழுது மகிழ்ந்து தண்ணீர் ஊற்றும் போது அங்கே இருக்கும் ஒரு குளிர்ச்சி. எத்தனை பேருடைய ஆத்மா வறண்டு போன பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், கவலைகள், பிசாசுடைய கட்டுகள், இப்படிப்பட்ட நிலையில் ஒரு விடுதலை பரிசுத்த ஆவியானுடைய பிரசனம் அங்கே இறங்கும்போது அந்த ஆத்மா எப்படி திருப்தி அடைகிறது போல வறண்டு போயிருக்கிற இடத்துல அந்த தண்ணீர் ஊற்றும் போது அது மகிழ்ந்து அது கடுவெளி கழித்து அது மறுபடியும் எப்படி இருக்குதான், புஷ்பத்தை போல அது செழிக்கிறதா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை 2024ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கை செழுமைக்குரிய ஆண்டாய் மாறப்போகிறது. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகியும் கர்மேல் சாரோனின் என்பதை அலங்காரம் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் கர்த்தர் செய்ய போகிறார். அதை காணப்போகிறோம். அதே சிந்தையோடு முழங்கால் படிடுவோம். மகா பரிசுத்தரே ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை பெற்றவரே சோத்தரிக்கிறோம். தயவு பெற்றவரே சோத்தரிக்கிறோம். நேற்றின்று மாறாது ஜீவிக்கிறாங்க தகப்பனே, நல்லவரே வல்லவரே இம்மானுவேலரே சோத்தரிக்கிறோம். கர்த்தர் எங்களை நித்தமும் நடத்தி கர்த்தாவே மகா வறட்சியான காலங்களில் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருடைய ஆத்மாவை திருப்தியாக்கி கர்த்தாவே எங்களுடைய எலும்புகளை எல்லாம் நிலமுழுதாக்குகிற தேவனாயிருக்கிறீர் ராஜா. கர்த்தாவே நாங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் எப்பொழுதும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கிற ஒரு தோட்டத்தை போலவும் கர்த்தாவே அதில் அநேக மரங்கள் செடிகள் செழித்து கனிகள் பூத்து மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க தேவ கிருபை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம்.